நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் தவறாமல் பங்கெடுத்து நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் மிக நுண்ணிப்பாக கவனித்து அதை ரசித்து அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மேடைகளிலே சிலாகத்து பேசக்கூடியவர்கள். அதாய் இந்த கல்வி குழுமத்தினுடைய இந்த மாணவர்கள், ஆலிம்கள், ஆலிமாக்கள் அவர்கள் சமகாலத்தோடு போட்டி போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கல்வியில் மட்டுமல்ல, அவர்களின் ஆடையில் மிடுக்காக, அவர்களின் நடையில் சூட்டிப்பாக, அவர்களின் ஒவ்வொரு செயல்களிலேயுமே நான் பிரமிப்பை பார்க்கிறேன் என்பதாக நமக்கு மத்தியில் பல்வேறு நேரங்களிலே பேசியிருக்கிறார்கள். ஜி அதோடு மட்டுமல்ல, நாம் அத்துணை பேருமே நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி அமைந்து அவை இந்த சமுதாயத்திற்கு எல்லா நிலையிலும் பயன்பெற வேண்டும் என்று முன்னெடுத்து இன்றைக்கு அதிலே வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். நம்முடைய உஸ்தாதனா அவர்கள் சொன்னதை போல எஸ்எம்சி நாயகராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய முன்னாள் தலைவர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய முதன்மை துணை தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான் எக்ஸ்எம்பி அவர்களை நம்முடைய அத்தாயி கல்வி குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு அவர்களை இப்பொழுது உரையாற்ற நாம் அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருகை தந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்றிடங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய மீளாது தொடர் சொற்பொழிவு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக தொடர்ந்து 3 நாட்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்களை, அமைச்சர் பிரமுகர்களை, பெருந்தகைகளை, சமுதாய பெரியோர்களை, சங்கைமிகு உலமா பெருமக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஏற்ற வகையிலான நேரத்தில் வரலாம் என்கிற வாய்ப்புகளையும் கொடுத்து எல்லோரையும் பங்கு பெறச் செய்யக்கூடிய ஒரு மந்திர பணியை மிக வெற்றிகரமாக தொடர்ந்து ஆற்றி வரக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் மௌலானா மௌலவி அல்லாமா முஹம்மது நிசார் ஃபாசில் ஜமாலி அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய மனம் வந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதற்கு ஏற்ப அவர்களோடு கைகோர்த்து செயல்படக்கூடிய ஆலிம் பெருந்தகைகள், ஆசிரிய பெருமக்கள், இந்த நிறுவனத்திலிருந்தே பயின்று ஆசிரியர்களாக தரம் உயர்ந்து அருமையான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் பாராட்டுக்குரியவர்கள். ஒவ்வொரு நிகழ்வும், அது மீளாத நிகழ்வாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நிகழ்வாக இருந்தாலும், இந்த குழுமத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் எல்லோருமாக ஒருங்கிணைந்து ஒரே மாதிரியான ஆடை தோற்றத்தோடு
அந்த ஒழுக்க நியதிகளை முழுமையாக பின்பற்றி மகத்தான காட்சி அளிக்கக்கூடிய ஒன்றை மாணவ பெருமக்களாகிய நீங்கள் தருவது வேறு எந்த குழுமத்திலும் ஒரு சேர பார்க்க முடியாத ஒரு காட்சி. இதை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். இது உங்களுடைய நிகழ்ச்சியில் மாத்திரமல்ல, மற்ற சில நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகிற போதெல்லாம் உங்களை பற்றிய நினைவுகள் வருகிற போது சொல்லி காட்டுவதுண்டு. அந்த அளவிற்கு ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த ஒழுங்குமுறை நேர்த்தியை முழுமையாக கடைபிடித்து இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை பல்வேறு கோணங்களில் எடுத்து கூறக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி தொடராக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 3 நாட்கள் வெற்றிகரமாக நடத்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் எனக்கு தெரிந்து தமிழகத்தில் அத்தாயி கல்வி குழும நிகழ்வாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணுகிறேன். எப்போதெல்லாம் உங்கள் குழுமத்திலிருந்து அழைப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளுக்கு சென்று விட்டாலும் கூட 3 நாட்கள் என்று வருகிற போது எப்படியாவது ஒரு நாளில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உந்துதல், ஆர்வம் நம்மை என்றைக்கு விட்டு பிரிவதில்லை. வெளிநாடு சென்றிருந்த எனக்கு இதில் கலந்து கொள்ள முடியாதோ என்கிற அளவிற்கு இருந்தபோது தான் 3வது நாளான இன்று கலந்து கொள்ள முடியும் என்கிற அளவிற்கு நேற்றைய தினம் நாடு திரும்பி இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது என்பது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்திருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி எடுத்து பல்வேறு தருணங்களில் பல்வேறு கோணங்களிலே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஆங்காங்கே பலருக்கும் கிடைத்தாலும் கூட நம்முடைய அன்றாட சராசரி வாழ்வியலில் எந்த கடினத்திற்கும் உட்படாத சாதாரண சர்வசாதாரண இஸ்லாமிய ஒழுக்கவியல் மாண்புகளை கடைபிடித்து வாழுகிற வாழ்வியலே பெருமானார் அவர்களை பற்றிய வாழ்வியல் போதனையை மற்றவர்களுக்கு ஒரு தாவாவாக எடுத்துச் சொல்லக்கூடிய பணியாக அமையும். ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டான். ஒரு முஸ்லிம் அநீதிக்கு துணை நிற்க மாட்டான். புறம் பேச மாட்டான். யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான். நியாயத்தை எடுத்துச் சொல்வதிலே எந்தவித தயக்கமும் காட்ட மாட்டான். வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விடுவான். சொன்ன வாக்குறுதியை நிறைவாக நிறைவேற்றுவான். பெற்றோர்களை மதித்து அவர்களை கண்காணிக்கக்கூடிய கடமையிலிருந்து தவற மாட்டான். பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே ஒழுக்க மாண்பை நேரிய முறையில் கடைபிடிப்பான். வணிகத்திலே எந்த குறைபாடும் இல்லாமல் நியாயத்தை நிலைநாட்டுவான். நல்லதை கொண்டு நல்லதை தடுக்கக்கூடியவராக இருப்பான். என்றெல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்வியலை நேரிய பார்வை கொண்டு நடத்தி காட்ட முடியும் என்று இருக்கிறதோ அவைகளிலெல்லாம் நாம் தவறாமல் நடத்தி, இன்னும் சொல்லப்போனால் நடந்து காட்டுவதன் மூலமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய நிலைக்கு இல்லாமல், பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் அற்புதங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற நிலை கூட இல்லாமல் அதனை முழுமையாக பின்பற்றக்கூடிய நம்முடைய வாழ்வியலே ஒரு பிரச்சாரமாக மாறக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டியது முதல் கடமை. அத்தகைய ஒரு நற்பேற்றினை மாணவ கண்மணிகளாகிய நீங்களெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். இந்த கல்வி குழுமத்தின் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த மார்க்க கல்வி, இதை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை, மார்க்க ரீதியாக எத்தகைய
கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் என்கிற விரிவாக்கமான அறிவு ஞானம், இவைகளையெல்லாம் பெற்று வளர்ந்து வரக்கூடிய நீங்கள் இந்த கல்வி குழுமத்தில் உங்களுடைய கல்வியை நிறைவு பெற்று வெளியே செல்லுகிற போது இந்த குழுமத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றி கடன் என்ன என்று சொன்னால், பெற்ற அந்த ஞானத்தை, கிடைத்த அந்த கல்வியை, அறிவை, மார்க்க சிந்தனையை செயல் வடிவம் தந்து மற்றவர்களுக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று காட்டக்கூடிய பெருமிதம் இருக்கிறதே. அப்படி பார்க்கிற போது இது அத்தாயி கல்வி குழுமத்திலிருந்து பெற்ற ஞானம் அல்லவா, அந்த கல்வி நிறுவனத்தில் வளர்ந்த பிள்ளைகள் அல்லவா என்று மற்றவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரியாக எடுத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வியல் சிந்தனையும் அதனுடைய போக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ், பன்னூற்றுக்கணக்கான மாணவர்கள், மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கெடுத்து பார்த்தால் அது சில ஆயிரங்களை தாண்டக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதுமாக நீங்களெல்லாம் நன்கு பயின்று பயிற்சி பெற்று சமூகத்தினுடைய விழிப்புணர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கு உங்களுடைய வாழ்வியலை தொடர்ந்து பயணித்து செல்லக்கூடிய அளவிற்கு தயாராகி வரக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கிற போது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருமானார் அவர்களை பற்றி நாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது ஒருபுறம் இருந்தாலும், மற்றவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய ஆராய்ச்சியில் உலகத்தில் இது போன்ற ஒரு மாமனிதர் எப்படி வாழ்ந்திருக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவிற்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு மாபெரும் தலைவராக, எந்த சமூகத்தவரும் எந்த நிலை கொண்டும் ஒரு சிறிய அளவிலான குறைபாட்டை கூட சொல்லிவிட முடியாத அளவிற்கான ஒரு மகோன்னதமான வாழ்வியலை பெற்ற மாபெரும் தலைவர் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாணவ கண்மணிகளாகிய உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மின்னணு ஊடக வாயிலாக நிறைய விஷயங்களை போகிற போக்கில் தெரிந்து கொண்டு அதை பற்றிய விரிவாக்கத்தை உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு. நீங்கள் கூகுள் சர்ச்சில் சென்று பெருமானார் அவர்களை பற்றிய ஒரு ஆய்வை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படி பார்த்திருக்கிறது என்பதனை வாய்ப்பு கிடைக்கிற போது திறந்து பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக யுனைடெட் நேஷன்ஸினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பான ஐக்கிய நாடுகளினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாநகரங்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த மாநகரங்களில் அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய வகையிலும் அதே நேரத்தில் அமைதியான சூழலும் அதே நேரத்தில் எல்லா வகைகளிலும் சுகாதாரத்திற்குரிய நிலைப்பாடுகளும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மாநகர் உலக நாடுகளிலேயே எதுவாக இருக்க முடியும் என்று அந்த WHO ஆர்கனைசேஷன் ஆய்வு மேற்கொண்டது. அந்த ஆய்வு எப்படி தெரியுமா? 22 நாடுகளிலிருந்து சரியாக 100 வல்லுநர்களை, சுற்றுப்புற சூழல் ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 100 வல்லுநர்களை கொண்ட 22 நாடுகளை சார்ந்த ஆய்வுக்குழு உலகமெல்லாம் பயணம் செய்து, பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து, எந்த மாநகர் இத்தகைய முழுமையான தகுதியை பெற்றிருக்கிறது என்பதனை ஆய்வு செய்தார்கள். அப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று ஆய்வு செய்ததிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாநகராக அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்கிற மதீனா மாநகர் தான் உலகளாகிய மிகப்பெரிய மாநகர்களில்
அமைதியும் தூய்மையும் நிறைந்த மாநகராக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதனை ஐநா இன்றைக்கு WHO ஆர்கனைசேஷன் மூலமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய உண்மையை நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயத்தை பார்த்து பல்வேறு நாடுகளை சார்ந்த அறிவுமிக்க ஆற்றலர்கள் ஆய்வாளர்கள் பிரமித்து போய் நிற்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்று தனிப்பட்ட முறையிலே ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். அந்த ஆய்வின் முடிவில் அவர்களுக்கு கிடைத்த கருத்துரு என்ன என்று சொன்னால், மக்கமா நகரில் பிறந்த பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வியலின் பெரும்பகுதியை மதீனா நகரிலே கழித்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அங்கிருந்து அவர்கள் செய்த வரலாற்று புரட்சி இருக்கிறதே, அது சரித்திர கண்ணோட்டத்தில் இதுவரையிலும் யாரும் செய்திராத மாபெரும் சக்தி வாய்ந்த வெற்றிகளை குவித்த விழிப்புணர்ச்சி பாடங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பிறந்த மண்ணிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மதீனா மாநகரிலேயே தங்களுடைய உலக வாழ்வியலையும் நிறைவு செய்து அங்கேயே துயில் கொண்டார்கள் என்கிற சிறப்பு மதீனா மாநகருக்கு இருக்கிறது. பெருமானார் அவர்கள் இந்த மதீனா நகருக்கு உள்ளே வந்து மானுட வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்று போதித்தார்கள் என்பதனை விட தானே வாழ்ந்து அழகிய முன்மாதிரியாக காட்டிய மாநகரம் மதீனா. ஆய்வாளர்களுடைய ஆய்வின் கருத்துரு இப்படி முடிவடைகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தார் என்பதனை விட சரித்திரத்தில் இன்றைக்கும் நிமிர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய தலைவர், மாபெரும் தலைவர் இங்கே துயில் கொண்டு இருந்தாலும் கூட அவர் இந்த உலகிற்கு மானிட வர்க்கத்திற்கு தந்த அற்புதமான வாழ்வியல் முன்னுதாரணங்கள், தானே வாழ்ந்து காட்டிய அழகிய முன்மாதிரிகள் என்பது உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைத்திராத, எந்த தலைவரையும் விரல் நீட்டி இப்படிப்பட்ட ஒருவர் இதுபோன்று வாழ்ந்தார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் அமைந்திருக்கிறது என்பதனை ஆய்வாளர்கள் தங்களுடைய இறுதி கருத்துருவாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எந்த துறையை சார்ந்தாலும், எந்த துறையை பார்த்து ஆய்வு செய்தாலும் மானுட வாழ்வியலுக்கு இதை போன்ற ஒரு முன்னுதாரணம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று ஒரு சிறந்த மகத்தான உதாரணத்தை, முன்மாதிரியை எடுத்து சொல்லக்கூடிய வாழ்வியலை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்து காட்டினார்கள். இன்னொரு ஆய்வை சொன்னார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்னொரு ஆய்வு ஒரு அதிசயமான ஆய்வை வெளியிட்டது. உலகத்தில் எந்த ஒரு மனிதருடைய பெயர் இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருக்கிறது, அது ஒரு காலமும் நிற்கப் போவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் மாத்திரம்தான் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிற தலைப்பில் ஒரு ஆய்வை மிகப்பெரிய அளவிலான அறிவியல் கண்ணோட்டத்தோடு தந்து இப்படி முடிக்கிறார்கள். மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்துரு. உலகில் மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை 45 லட்சம் என்று கணக்கிடப்படுகிறது. சுமாராக 45 லட்சம். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் 5 முறை அதான் ஒலிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அதானிலும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று முஹம்மது என்கிற அந்த பெயர் 2 முறை ஒலிக்கப்படுகிறது ஒரு பாங்கில். அப்படியானால் 5 வேளை பாங்கில் எத்தனை முறை? ஒரு பாங்கில் 2 தடவை. 5 வக்துகளுடைய பாங்கில் எத்தனை முறை?
10. கணக்கு கரெக்டாக சொல்றிய. பெருமானார்களுடைய பெயரை எத்தனையோ வகைகளில் பயன்படுத்துகிறோம். அவைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உலகில் உள்ள பள்ளிவாசல்களில் ஒலிக்கப்படுகிற பாங்கொலியில் தரப்படுகிற முகம்மது என்கிற வார்த்தையை மாத்திரம் எடுத்து பார்ப்போமேயானால், ஒரு பள்ளிவாசலில் பாங்கின் மூலமாக 10 முறை முகம்மது என்கிற வார்த்தை பெயர் ஒளிபரப்பப்படுகிறது. அப்படியானால் 45 லட்சம் மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜிதில் 10 முறை என்றால் 45 லட்சம் மஸ்ஜிதுகளில் எத்தனை முறை? 4.5 கோடி. 45 லட்சம் இன்ட்டு 10 என்றால் 4.5 கோடி. ஒரு நாளில் 24 மணி நேரமும் 4.5 கோடி முறை பெருமானார் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வினாடிக்கு 552 முறை ஒலிக்கப்படுகிறது. ஒரு வினாடி என்பது இதுதான் ஒரு வினாடி. இதற்குள்ளாக உலகில் 552 முறை பெருமானார் அவர்களுடைய பெயர் பாங்கில் மாத்திரம் ஒலிக்கப்படுகிறது. இந்த பாங்கு உலகிலெல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரே நேரத்திலா சொல்லப்படுகிறது? இங்கே இந்தியாவில் இரவு என்று சொன்னால் இன்னொரு நாட்டில் பகல். அங்கே காலை பொழுது என்று சொன்னால் இன்னொரு நாட்டில் மாலை பொழுது. ஒரு நாட்டில் நடுநிசி நள்ளிரவு என்று சொன்னால் இன்னொரு நாட்டில் அதிகாலை வைகறை பொழுது. ஒரு நாட்டிற்குள்ளேயே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் கணக்கிட்டு பார்க்கிற போது 2 அல்லது 3 நிமிடங்களுக்குள்ளாக இந்த பாங்கு ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி உலகளாவிய அளவில் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த பூமியில், இந்த உலகத்தில் 5 நேர தொழுகை நேரம், அதிலே ஒலிக்கப்படுகிற பாங்கு நேரம் என்பது ஒவ்வொரு நாட்டிற்கும் நேரம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசப்படுகிற காரணத்தினாலே ஒரு இடத்தில் பாங்கு தொடங்கப்பட்டு முடிகிற போது இன்னொரு இடத்தில் பாங்கு தொடங்கப்படுகிறது. அங்கே பாங்கொலித்து கொண்டு முடிகிற போது இன்னொரு நாட்டில் இன்னொரு வக்தில் பாங்கு ஆரம்பமாகிறது. அந்த பாங்கு முடிகிற போது அதே நாட்டில் இன்னொரு இடத்தில் பாங்கு தொடங்கப்படுகிறது. இப்படி உலகம் முழுவதுமாக இரவு பகல், ஒரு நாட்டில் இரவு என்றால் இன்னொரு நாட்டில் பகல், இரவு பகல் என்றில்லாமல் 24 மணி நேரமும் பாங்கொலி இந்த மண்டலத்தில், வாயு மண்டலத்தில் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஐநா சபையினுடைய அறிவியல் ஆற்றலர்கள், ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள், உலகத்தில் தொடர்ந்து இடைவிடாமல் ஒருவருடைய பெயர் இந்த வாயு மண்டலத்தில் உலா வந்து கொண்டே இருக்கிறது, ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த உலகம் அழிகிற காலம் வரையிலும் யாராலும் நிறுத்தப்பட முடியாத மாபெரும் மகத்தான பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அறிவியல் ஆய்வை ஐநா சபை வெளியிட்டிருக்கிற உண்மையை வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும். செல்லுகிற இடங்களில் பேசப்படுகிற பல்வேறு தலைப்புகளுக்கு மத்தியிலே இது போன்ற அதிசயங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் இந்த சமூகத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று மாத்திரமல்ல, நல்ல எண்ணம் கொண்டிருப்பவர்கள் கூட நேரிய நிலைப்பாட்டில் தெரிந்து கொள்ளாத பல்வேறு அடிப்படையான விஷயங்களை வெட்கத்திற்கும் தயக்கத்திற்கும் இடமில்லாமல் மற்றவர்களிடத்திலே எடுத்து எம்பி விளங்க வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முதலில் நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னதாக எனக்கு நினைவு, மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய முதன்மையான விஷயம்,
உலகில் எத்தனையோ மதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. நமது தமிழ்நாட்டிலே எத்தனையோ மதங்களை சொல்லுகிறோம். அந்த மதங்களுக்கு நடுவே இஸ்லாமும் ஒரு மதம் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு இது மதம் அல்ல, இது மார்க்கம். மானுட வாழ்வியலில் ஒரு நேரிய நிலைப்பாட்டினை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம், சீரிய வாழ்வினை நமக்கு உவந்து தரக்கூடிய ஒரு வழிமுறை, அதுதான் இஸ்லாம் என்பதனை எடுத்துச் சொல்வதோடு, இந்த வாழ்வியல் முறை எங்கிருந்து கிடைக்கிறது? இறைவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. அவனை நாம் அல்லாஹ் என்று அழைக்கிறோம். அவனை ஏதோ முஸ்லிம்களுக்கான கடவுள் என்றுதான் பலரும் கற்பனையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்மவர்கள் பலரும் கூட அப்படித்தான் நினைக்கிறார்கள். முருகன், கிருஷ்ணன் என்று இந்து மதத்தில் ஒவ்வொரு கடவுளை சொல்லுகிற மாதிரி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்பவன் இறைவன், கடவுள் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, நம்மவர்களில் பலரும் அப்படித்தான் நினைக்கிறோம். அது தவறு. இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிற போது நான் முஸ்லிம்களுக்கான இறைவன் என்று அவனுடைய அருள்மறையில் எங்கேயும் சொல்லவில்லை. தன்னை ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறான். அகிலத்தாருக்கெல்லாம் இரட்சகன் நான் என்று சொல்லுகிறான். இதனை முதலில் பலருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். பிற மதங்களை சார்ந்தவர்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அல்லது நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வாய்ப்பு எத்தகைய விழாவாக இருந்தாலும் இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடிய வாய்ப்பாக, இஸ்லாம் என்றால் என்ன என்பதனை சொல்லக்கூடிய வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொண்டு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இறைவன் என்பவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் அல்லாஹ் என்று நினைத்திருப்பதை தவறு என்று சொல்லிவிட்டு, நம் எல்லோருக்குமான ஏக இறைவன் ஒருவன் தான், அவன்தான் ரப்புல் ஆலமீன், அவன் இறைவன் அல்லாஹ் என்று நாம் அழைக்கிறோம் என்பதனை எடுத்து வைக்க வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அந்த இறைவன் தந்திருக்கக்கூடிய அருள்மறை திருக்குரான் இருக்கிறதே, அது முஸ்லிம்களுக்கான வேதம் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். நம்மவர்களும் அப்படித்தான் நினைக்கிறோம் பலரும். இது முஸ்லிம்களுக்காக தரப்பட்ட வேதமா? இல்லை. எங்கேயாவது குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மாத்திரமானது, முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறானா என்றால் இல்லை. அப்படியானால் குர்ஆன் யாருக்குரியது? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையிலேயே டிக்ளேர் செய்கிறான், ஹுதன் லின்னாஸ், மானுட வர்க்கத்திற்கு நேரிய வழியை காட்டித் தருகிற ஒரு மார்க்கம் அல்லது அந்த அருள்மறை. இந்த அருள்மறை திருக்குரான் ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழியை தரக்கூடியது. எங்கேயாவது ஹுதன்லில் முஸ்லிமீன் என்று இருக்கிறதா என்றால் கிடையாது. முத்தகீன் என்று ஒரு இடத்தில் இருக்கிறது. இறைவன் மீது அச்சப்பாட்டோடு வாழுகிற மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் வழிகாட்டியாக இருப்பது அருள்மறை திருக்குரான். அவர்கள் முத்தகீன்களாக இருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த அருள்மறை நேரிய வழியாக தரப்பட்டிருப்பது யாருக்கென்றால் பிரத்யேகமாக முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று குர்ஆன் எங்கேயும் சொல்லவில்லை. ஹுதன் லின்னாஸ் என்று சொல்லுவதை எல்லோரிடத்திலும் எடுத்து காட்ட வேண்டும். எனவே திருக்குர்ஆன் என்பதை நாமே பொத்தி வைத்து கொண்டு இல்லாமல், அது அப்படியெல்லாம் பிறருக்கு கொடுத்து விடக்கூடாது என்று வீட்டினுடைய மேல் பகுதியிலே வைத்து பத்திரமாக மரியாதையின் நிமித்தமாக பாதுகாக்கிறோம் என்று இல்லாமல், மற்றவர்களுடைய அறிவு ஞானத்திற்கு பயன்பட வேண்டும் என்கிற வகையிலே மற்ற சமூகத்தினருக்கும் அதனை அன்பளிப்பாக கொடுத்து படிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு எந்த அளவிற்கு கடமை இருக்கிறதோ, அதிலிருந்து பெறக்கூடிய ஞான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு சுப்பிரமணியனுக்கும் இருக்கிறது, ஒரு ஆரோக்கியசாமிக்கும் இருக்கிறது. அந்த வழியை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும், காட்ட வேண்டும். எனவே அல் குர்ஆன் திருமறை ஹுதன் லின்னாஸ் என்பதனாலே நம் எல்லோருக்குமானது, மானுட சமூகத்திற்கானது. அதை போல நான் நிறைவுக்கு வருகிறேன்.
அதை போல அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் முறை என்பதும் இன்றைக்கு மீலாது விழாக்கள் நடத்துகிறோம் என்றால் அது நமக்கு மாத்திரமா என்றால் இல்லை. நாம் அதனை நினைவு கூற வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டதை இன்னும் விளக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இருப்பது ஒரு புறம் இருந்தாலும், பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் முறை என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரமானதல்ல, அகில உலகத்தாருக்கும் உரியது என்பதனை அருள்மறை குர்ஆன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சொல்லி காட்டுகிறது. அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கேயாவது குர்ஆனில் ரஹ்மத்துல்லில் முஸ்லிமீன் என்று இருக்கிறதா? கிடையாது. எனவே பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் நெறியாக இருந்தாலும், பெருமானார் அவர்கள் மூலமாக இறைவன் நமக்கு அளித்து தந்திருக்கக்கூடிய, இறக்கி தந்திருக்கக்கூடிய அவனுடைய அருள் வேதம் திருக்குர்ஆனாக இருந்தாலும், இவைகளை எல்லாம் நமக்கு வழங்கிய ரப்புல் ஆலமீன் இறைவனாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லாமல் அகிலத்தாருக்கெல்லாம் இரட்சகனாக, அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அழகிய நேர்வழி காட்டியாக அல் குர்ஆனும், ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய அகிலத்தாருக்கெல்லாம் அருள்கொடையாக அண்ணலம் பெருமானார் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதனை காலமெல்லாம் எல்லோருக்கும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முக்கியமாக இளந்தலைமுறையினர் அத்தாயி கல்வி குழுமத்தில் பயின்று பட்டதாரிகளாக வெளி உலகத்திற்கு உங்களுடைய பணிகளை ஆற்ற முற்படுகிற போது, நம்முடைய வாழ்வியல் அசைவுகளிலும் சரி, அன்றாட நடமாட்டங்களிலும் சரி, அன்றாட செயல்பாடுகளிலும் சரி, ஒரு நல்ல முஸ்லிம் மார்க்க நெறிமுறைகளை, ஒழுக்க மாண்புகளை, அந்த ஒழுக்க விழுமியங்களை கடைபிடித்து நடப்பதன் மூலமாக அதையே ஒரு தாவா பணியாக மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பை முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் எங்கேயெல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்கே 3 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது விழா நிகழ்ச்சிகளிலே முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு பேச வைக்கப்படவில்லை, மற்ற சமூகத்தினரையும் இங்கே அழைக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அமைச்சர் பெருந்தகை பேசிவிட்டு சென்றார். முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல, ஆனாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் அழைக்கிற போது பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி கொஞ்சமாவது தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று படிப்பார்கள். அதற்குரிய வாய்ப்பினையும் நீங்கள் தருகிறீர்கள். படித்துவிட்டு வந்து நமக்கு முன்னால் இஸ்லாம் எத்தகைய மேன்மையான ஒன்று, மதம் ஆச்சரியங்களை எல்லாம் தாண்டிய ஒன்று, எல்லோரையும் எல்லா நிலைகளிலும் சமமாக மதிக்கக்கூடிய ஒன்று, பிறப்பால் அவனுடைய வாழ்வியலால் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கப்படாத ஒன்று, இப்படி நமக்கு முன்னால் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து எடுத்துரைக்கக்கூடிய அந்த மாண்பினை பார்க்கிற போது, அத்தகைய வாழ்வியல் முன்னேற்றத்தை, வாழ்வியல் தர்மத்தை, வாழ்வியல் சத்தியத்தை அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மானுடவியலுக்கு மிக விரிவாக எடுத்துரைத்து தந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் மூலமாக நிரூபணம் செய்திருக்கிறார்கள். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வியலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வியலாக இருந்தாலும் சரி, பொது வாழ்வியலாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தினோடு செயல்படக்கூடிய வாழ்வியலாக இருந்தாலும் சரி, ஒரு வணிகத்தின் மூலமாக செயல்படக்கூடிய வாழ்வியலாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை எடுத்து வைத்து விட்டால் அதுதான் மனித மாண்புகளில் உயர்வானது, மகத்தானது, ஏற்றமானது என்று சொல்லி காட்டக்கூடிய வகையிலான உண்மையினை, சத்தியத்தை இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. அத்தகைய சத்தியத்தை முழுமையாக நிறைவேற்றி வாழக்கூடிய நசீபை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் மரணிக்கிற காலம் வரையிலும் தொடர்ந்து தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களே அவ்வாறு நடக்க வைப்பதற்கான நல்ல நெறிமுறைகளை பயிற்சியாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மிகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்வியலில் நிறைய கடமைகள் இருக்கின்றன, செயல்படத்தக்க பணிகள் நிறைய இருக்கின்றன. அவைகளையெல்லாம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும்
இந்த அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய பெருமிதத்தினை எடுத்துச் செல்லக்கூடிய அளவிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடுகளும் பணிகளும் பிரச்சாரமும் நேர்த்தியான வாழ்வியல் முறையும் தொடர்ந்து இருந்து இந்த அத்தாயி கல்வி குழுமத்திற்கு இன்னும் மென்மேலும் பெயர் சிறந்து விளம்பதற்கு நீங்கள் எல்லாம் காரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனர் முகமது நிசார் ஃபாசில் ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் அவர்களோடு கைகோர்த்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர் பெருந்தகைகள், அவர்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள், நண்பர்கள், அத்துணை பேருக்கும், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமுவந்த வாழ்த்துக்களையும் நன்றி அறிதலையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.